இந்த காலை வேளை. இந்த காலை வேளை நிச்சயம் இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிச்சயம் தேவன் ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இதுவரை பல மகிமையை நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் பல அற்புதமான அதிசயமான வழிகளை நமக்கு செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தோட கடைசியில் இன்னும் கூட ஒரு மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷம் முடிவுக்குள்ள இன்னும் ஒரு மகிமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே பலதை செஞ்சுட்டார், ஏற்கனவே நிறைய ஆண்டு கொடுத்துட்டார், ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டார், ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம். ஆனாலும் இந்த வருஷம் முடிய போகுது. இன்னும் ஒரு 25 நாள் ஏறக்குறைய நம்ம கிட்ட இருக்கு. உங்கள் சிந்தனையை நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால் தூண்டி விடுகிறேன். உங்கள் இருதயத்தில் ஒன்று சிந்திக்கப்படட்டும். என்னவென்றால், இந்த வருஷம் முடியத்துக்குள்ள இன்னும் கூட ஒரு மகிமை நான் பார்ப்பேன். இந்த வருஷம் முடியத்துக்குள்ள இன்னும் கூட ஒரு மகிமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வா. இன்னும் கூட ஒரு மகிமை உங்க வாழ்க்கையில உண்டாகும். அதெல்லாம் சாதாரணமா இல்லை. ஏன்னா வருஷம் முடிய போதில் நிறைய காத்து இருந்துட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிறைய காத்து இருந்தீங்க, நீங்க நிறைய ஜெபிச்சிங்க, நீங்க நிறைய பிரயாசப்பட்டீங்க, நிறைய உழைச்சிங்க, நிறைய கண்ணீர் வடிச்சிங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அது தம்முடைய மகிமையினால உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வேத பகுதி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பொதுவாக எல்லாருமே பயன்படுத்துகிற பேசுகிற ஒரு தேவன் வார்த்தை தான். பட் நான் அந்த கிறிஸ்மஸ் செய்திக்காக இந்த வசனத்தை நான் சொல்ல வரல. இந்த வருஷத்தோட முடிவில் நிச்சயம் ஒரு மகிமையை உங்கள் குடும்பத்திலும் என் குடும்பத்திலும் இந்த சர்ச்சில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து நிற்கிறான், மகிமை வெளிப்பட்டது. நீங்க ஒரு ஆமென் சொல்லினதுக்கலாம். நல்லா நான் சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுங்க. தேவ தூதன் உங்க வீட்டுக்கு வருவான். நீங்க ஆமென் சொல்ல பாருங்க. தேவ தூதன் உங்க வீட்டுக்கு வருவார், தேவனுடைய மகிமையை கொண்டு வருவார். இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இந்த சர்ச், இந்த சபையில் தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். தேவ தூதர்கள் இறங்கி வரும்பொழுது அவர்கள் சும்மா வரல, கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிறார்கள். இங்கே வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மெய்ப்பர்கள். இது கிறிஸ்மஸ், இயேசு பிறந்த செய்தியை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவோட பிறப்பே மகிமை தாங்க. இயேசு இந்த உலகத்தில் உதித்ததே மகிமை தான். ஏன்னா இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை என்னையும் இந்த உலகத்தையும் பெரிய வெளிச்சத்துக்கு நேராக நடத்தினதே அவருடைய பிறப்பு தான். ஸோ இந்த தேவ தூதர்கள் இறங்கி வராங்க. இங்கே மெய்ப்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க மத்தியில் தேவ தூதர் இறங்கி நிற்கிறாங்க. பயந்துட்டாங்க. இந்த வேத வசனம் நீங்கள் அடுத்த கீழே வாசிங்கன்னா, மகிமை உங்களை சுற்றிலும் வந்தது என்றால், இல்லை மகிமை உங்களை ஆட்கொண்டது என்றால், மகிமை உங்களை தேடி வந்தது என்றால், உங்கள் பயமெல்லாம் நீங்கி போயிடும். 9ஆம் வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை பார்த்து மகிமை பேசுது. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். மகிமை பேசுது. என்ன பேசுதுன்னா, பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை நீங்க பயப்பட மகிமையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டா, மகிமையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா, மகிமை உங்க குடும்பத்துக்குள்ள வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிச்சுட்டா, உங்க பயத்தெல்லாம் அது தூக்கி போட்டுடுங்க. ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். இதுவரை நீங்க பார்க்காத ஒரு சந்தோஷம். சில நேரங்கள் அப்படி சொல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்ந்து போக முடியல. ஏன் தெரியுமா? இன்னும் மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கல. இன்னும் மகிமை எனக்குள்ள ஆட்கொள்ளல. வேதமே அழகா சொல்லுத, கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க, அப்ப நம்ம வேற மாதிரி இருப்போம். நான் சொல்ல, இன்னைக்கு தேவ மகிமை என்ன சந்தித்தது என்றால், இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது என்றால், நீங்க எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்டு தான் நீங்க போவீங்க. உங்களோட வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், உங்க குடும்ப சூழ்நிலை மாற்றப்படும். ஏன்னா அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது சொல்றான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தாங்க. அவர் ஒரு உன்னதமானவர், மகிமையானவர். அந்த மகிமை அப்படின்னு பேசணும். இயேசு தான் மகிமை. அதை விட பெரிய மகிமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயேசு, அதாவது அவர் தான் மகிமை. அந்த மகிமை மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தது உங்களை என்னையும் சந்திக்கும்படியாக, உங்களை என்னையும் பாவ இருளிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக. என்னோட வார்த்தைக்கு நேராக வருகிறேன். இன்னும் ஒரு மகிமையை இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. ஆண்டவர் இறங்க போறார். அது மகிமையா இருக்கும், அதில் ஆச்சரியமா இருக்கும்.
நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை வாசின்னு வச்சுங்களேன். அப்போஸ்தலர் 9:3 வாசினா அப்போஸ்தலர் பவுல் அவர் ஒரு வேலை விஷயமா போகிறார். அவர் அந்த நாட்களில் சிஷ்யர்களை பயன்படுத்த துன்பப்படுத்த அப்போஸ்தலர் பவுல் அதாவது ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு போகிறார். எல்லாரும் அடிக்கணும், உதைக்கணும், சாகடிக்கணும், நசுக்கணும் அப்படின்னு. அப்படி போகும்பொழுது 3ஆம் வாசினா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசினா ஆச்சரியமாக எழுதியிருக்கேன். என்ன தெரியுமா? சடுதி, திடீர் என்று. இந்த வார்த்தையை நீங்க நான் சொல்லி அனுப்புறேன். இதோ தீர்க்க தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களா? இதோ தீர்க்க தரிசனம் சடுதியில். அந்த 3ஆம் வசனம் நீங்க வாசினா அங்க வார்த்தை அப்படிதான் சொல்லி இருக்குது. பவுல் புறப்பட்டு போகிறார், வேகமா போறார், எங்கேயோ போறார், அவர் வேலையை பார்க்க போறார். அவர் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்காரு, அதை செய்ய போறாரு. திடீர் என்று சடுதியில அவருக்கே தெரியாம இந்த 25 நாள் நீங்க இப்படிதான் காத்திருக்கணும். எப்போ வேணாலும் உங்க குடும்பத்துக்குள்ள மகிமை உதிக்கும். உங்க வேலையோட விஷயங்கள் எப்போ வேணாலும் மாறும். உங்க தரித்திரோட சூழ்நிலை எந்த நிமிஷம் வேணாலும் உங்களை விட்டு வெளியே போகும். சில சாபங்கள், சில சாபக்கட்டெல்லாம் எப்போ வேணாலும் உடைஞ்சிரும். உடைச்சு கர்த்தர் காட்டுவார் திடீரென்று. இந்த 25 டேஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க காத்திருங்க. இல்ல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு, இன்னைக்கு மகிமை என் மேல உதைக்க போகிறது. இந்த பொழுது என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள நிரம்பி இருக்கிற பொழுதாக தான் நான் பார்க்க போறேன். பவுல் புறப்பட்டு போகிறார். திடீர் என்று மகிமை வந்தது. என்னாச்சு தெரியுமா? 3 நாள் கண்ணு தெரியாம போயிடுச்சு. சில லெவலில் இப்படிதான் உங்க வாழ்க்கை நடக்கும். என்னடா திடீர்னு ஒரு கெட்டது நடக்குது, ஒரு கெடுதல் நடக்குதுன்றீங்க. மகிமை, நான் தான் முதலே சொல்லிட்டேன், மகிமை உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க நினைச்சது மட்டும் இல்ல, இதுவரை உங்க வாழ்க்கையில சிந்திக்காதெல்லாம் கர்த்தர் நடத்தி காட்டுவார். பிரம்மாண்டமான ஒரு மனிதனுங்க, படிப்பாளி, ஞானி. கர்த்தருடைய மகிமை அவர் மேல உதிச்சது. 3 நாள் கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. சில வேளையில நம்மளை கர்த்தர் அமைதியா இருக்க வைப்பார். அமைதியா இருப்பதெல்லாம் மிகப்பெரிய சக்திங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில வேளையில பிளாங்க் ஆயிடும், எம்டி ஆயிடும். சில வேளையில பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொன்னா தரித்திரத்தை உச்ச கட்டத்துக்கு போயிடுவோம். சில வேளையில பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்மளா எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம், ஏன் இப்படி ஆயிட்டோம், அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு போகுது. சில வேளைகளில் கர்த்தருடைய மகிமை ஒன்று இல்லாம நம்மளை ஆக்குது. அது ஆக்குவதற்கல்ல, நம்மளை கர்த்தர் கொஞ்ச நேரம் பவுலை மகிமை சூழ்ந்து கொண்டது. 3 நாள் அப்படியே ஒரே இடத்துல கண்ணே தெரியலங்க. பவுல் திடீர்னு நல்ல ஒரு மனிதன், திடீர்னு கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. எல்லாம் என்ன சொன்னாங்க? அவன் மோசமானவன், சபையை உடைச்சா, துன்பப்படுத்தினா, அதை ஆண்டு அவன் கண்ணை குத்திட்டாரு. இந்த கண்ணை முள்ள கண்ணை குத்திட்டாரு ஏசப்பா. இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஏசப்பா கண்ணை குத்திட்டாராங்க. வேத அப்படிதான் சொல்லி அவருக்கு 3 நாள் கண்ணு தெரிய மாட்டுச்சு. கண்ணு அடைஞ்சு போயிடுச்சு. பார்வை, அதாவது இயற்கையா ஒரு பார்வை எப்படிங்க திடீர்னு போகும்? கண்ணு தாங்க முடியாத ஒரு வெளிச்சத்தை அந்த கண்ணு பார்த்தது. அதனால அவரோட சைட் நின்று போயிடுச்சு. ஸோ எல்லா வித்தியாசம் பேசுறாங்க. நீங்க தரித்திரத்தின் பாதையில, அதாவது வேதனையின் பாதையில கடந்து செல்லும் போதெல்லாம் மனிதர்கள் அப்படிதான் பேசுவார்கள். நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நாம் செய்த அநியாயங்களை சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசுவார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சில நேரம் மகிமை நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்மளை வேற மாதிரி அது மாத்துது. பவுல் 3 நாள் கண்ணு தெரியாம ஆக்கிச்சு. ஏன் தெரியுமா? நீயா இருக்காது, நீ புதிய மனுஷனை மாறணும். இதுவரை நீ பார்த்த பார்வை வேற, இனி நீ பார்க்க போற பார்வை வேற. இதுவரை நீ பார்த்தது வேற, இதுக்கப்புறம் நீ பார்க்க போறது வேற. இதுவரை நீ செஞ்சது வேற, இனி செய்ய போது. பவுலை ஒரு உருமாற்றம் செய்ய வைத்தது அந்த மகிமை. நீங்க வாசித்தீங்களா? 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, இந்த சடின்ற வார்த்தை தான் நீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு இந்த லாஸ்ட், இந்த வருஷத்துல கடைசியில இதான் ப்ராஃபஸி, இதான் தீர்க்கதரிசனம். திடீர்னு கெட்டது நடக்க போது நான் சொல்ல வரல. திடீர் என்று மகிமை உங்களை சந்திக்க போகுது. ஆயத்தமா இருங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே ப்ரிப்பேர் ஆகுங்க. என்னைக்கு வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். என் தரித்திரம் எப்போ வேணாலும் மாறலாம். என் பணக்குறைகள், பற்றாக்குறை, அது என்னைக்கு வேணாலும் மாறலாம். என் வியாதி இன்னைக்கு கூட சுகமாயிடும். உங்க பலவீனம் இன்னைக்கு கூட மாறிடும். சோ ரெடியா இருங்க கர்த்தருடைய மகிமையை சந்திப்பதற்கு. பட் இங்க பவுல் ரெடியா இல்ல. சோ அதனால பயந்துட்டேன். திடீர்னு கண்ணு போயிடுச்சு. 3 நாள் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறாரு. சாப்பிட எல்லாமே அடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா பட் என்னன்னா, அந்த மகிமை 3ஆம் நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கண்கள் திறந்தது. இதுவரை செய்யாததை அதுக்கப்புறம் அவர் செஞ்சு காமிச்சார். அதுவரை அவர் வாழ்க்கையில இல்லாத, அவருடைய கேரியர்லயே அந்த மாதிரி அவர் செய்து காமித்தார். ஸோ நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், நீங்க விசுவாசிங்க. நீங்க 11 மாதங்கள் பார்த்தது வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல. இந்த மீதி உள்ள 25 நாட்கள் நீங்க வாழ போதான் உங்களுடைய வார்த்தைகள். நெருக்கத்தின் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில
தாவீது சொல்ற பார்த்தீங்களா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சிங்கமா இருப்பேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்தாலும் நான் தைரியமா இருப்பேன். நான் தைரியமா இருப்பேன். ஏன்? நான் ஏன் பயப்படணும்? மரணங்கள், பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில வருது, நான் பயப்பட மாட்டேன். இப்ப நீங்க சொல்லணும், தரித்திரம் என்ன விழுங்க, அதாவது பாம்பு அது விழுங்குது இல்ல? எஸ், விழுங்குது. நம்மளை வந்து அப்படி தரித்திரங்கள் இல்லைன்னா வியாதிகள் நம்முடைய போராட்டங்கள் விழுங்குது. நான் சொல்றேன், என்ன விழுங்கினா கூட அவரு கக்க வச்சிருவார். எஸ், யோனாவை மீன் விழுங்கியது, 3 நாள் சாவாம பாதுகாத்தா. நான் தைரியமா சொல்றேன், விசுவாசமா அறிக்கை செய்றேன், இந்த வருஷத்துல கடைசியில ஒரு மகிமை உங்க வீட்டுக்குள்ள உதிக்கும். ஒரு மகிமை உங்களை பார்க்கும். நிச்சயம் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. நான் ஒன்று சொல்றேன், இன்னும் சில வார்த்தைகள் சொல்றேன். நீங்க விசுவாசத்துல கொஞ்சம் அப்படியே வல்லமையா எழும்பி நின்றுங்க. உங்க சோர்வெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க. உங்க பலவீனத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுடுங்க. இல்ல, கர்த்தருடைய மகிமை இன்னும் நான் பார்க்க போறேன், இன்னும் நான் பார்க்க போறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. இது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போய் நிற்கிற இல்லை பலவீனப்பட்டு நிற்கிற நமக்கு இது பெரிய ஒரு பலனா இருக்கும். ஏன்னா காத்திருக்கிற உங்களுக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயம் இந்த வருஷத்தில் முடிவு மகிமையாக தான் இருக்கும். எப்பயுமே மனுஷனோட இருதயம் எப்படி தெரியுமா? ஒன்று துவக்க, ஒன்று முடிவு. நம்ம பார்த்துனே இருப்போம். எப்போ பார்த்தாலும் சரி, நம்ம கிட்ட பழக்கம் இருக்கு. ஒன்று இயர் தொடங்கும்போது சும்மா சூப்பராக தொடங்கணும், இல்லையா முடியும் போது நல்லா தொடங்கணும், முடியும் போது நல்லா முடியணும். சில நேரம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இயர் முடியுது பாருங்க, இந்த வருஷம் முடியுது, எவ்வளவோ நல்லது செஞ்சார். ஆமாங்க, நிறைய நல்லது செஞ்சுட்டாருங்க. நான் சொல்றேன், நிறைய நல்லது செஞ்சாரு. அதாவது மற்றவங்க விடுங்க, நீங்க யாருமே அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. உங்க லைஃப்ல அந்த வேர்டை எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ண என்ன செஞ்சாரு? நீ வாழ்றியே, ஆமென், ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தம்ப 2020 நான் ஓவர்டேக் பண்ணி வந்தவர், அதுவே மகிமை தாங்க. இந்த 2020 டிசம்பர் நிக்கிறம்பர், நான் சொல்றேன் நிக்கல, இன்னும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ யோவான் 11:40 சொல்லுது. அந்த 11ஆம் அதிகாரமே ஒரு குடும்பத்துடைய கண்ணீர், ஒரு குடும்பத்துடைய வேதனை, உச்சக்கட்ட என்ன சொல்லலாம், அதுக்கு அளவே கிடையாது. மரணம் வந்தது, லாசர் மரியாள் மாத்தாள். லாசர் மரித்தார், அன்பான குடும்பம். நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை, நான் அடிக்கடி சிந்திப்பேன், ஏன் நல்லவங்களுக்குலாம் நிறைய சோதனை வருதுன்னு வாங்க. நம்ம நல்லவங்களுக்காக, நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் நம்மளை சோதிக்கல, ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். என்ன வேதம் சொல்றது, யாருக்கு அதிக சோதனை வருதோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நிறைய கஷ்டம் வருதா, நீங்க தான் கடவுளுடைய சொத்து, ராமன் சொல்லுங்களேன். இப்ப சோதனை வரலையா, அடப்பாயிலா, அப்ப நம்ம யாரு நீங்க சிந்திக்கணும். இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. நிறைய சோதனைகள் உங்களுக்குள்ள வருது, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. இங்க லாசர் மரித்தார், மரியாள் மாட்டால் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இது இயேசுக்கு நல்லா தெரியுது. எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி லாசர் மரிச்சிட்டான், ஒரு 2-3 days வெயிட் பண்ணலாம், அகைன் ஆஃப்டர் வில் கோ, நான் போலாம் அப்படின்னாரு. இப்போ யோசிக்கிறாங்க, அடப்பா, செத்தது சாவை பார்க்க வரல, எது பார்க்க வராங்க இவங்க? காரியத்துக்கு வராங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியல இங்க. ஓகே, எனிவே இயேசு வந்தார். 4ஆம் நாள் இயேசு வருகிறார். 4ஆம் நாள் இயேசு வந்தார். எல்லாரும் அப்படி பார்க்கறாங்க. மார்த்தாள் மரியாள் ஓடி போறாங்க அங்க அந்த மரண வீடு. 4ஆம் நாள் அந்த முறைமைகள் சொல்லுவாங்க, இந்த முறைமையெல்லாம் செய்யறாங்க. இப்ப இயேசு வந்து கேட்கிறார், நான் கல்லறை பார்க்கணும். அப்ப அவங்களுடைய சகோதரி பேசுறாங்க, இல்லாண்டவரே, நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க, 4 நாள் ஆயிடுச்சு. சிலருக்காக கர்த்தர் பேசுறேன், இந்த வார்த்தை நான் உங்களுக்காக தான் சொல்றேன். 11 மாசம் ஆயிடுச்சு, அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. லாசருடைய சகோதரிகள் பேசுறாங்க, மரியாள் பேசுறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்ய முடியும்? இந்த வருஷம் துவக்கத்துல நிறைய, அதாவது ஆசைகள் விருப்பத்தோட நீங்க துவக்குனீங்க, ரொம்ப சிலதான் செஞ்சு சாதிச்சிடும் நினைச்சீங்க. ஆமா, ரைட், எஸ், எல்லாம் செய்ய நினைச்சீங்க. ஆனா அந்த இயர் வந்தது, தொடங்கினது. எல்லா வருஷத்துலையும் இந்த வருஷம் நஷ்டம். தயவுசெய்து உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், வார்த்தையில கூட ஆண்டு அவமானப்படுத்திடாதீங்க, உங்க சிந்தனையில கூட ஆண்டு அவமானப்படுத்திடாதீங்க. அவிசுவாசிகள் பேசுவாங்க, இருக்கிறது ரொம்ப கெட்ட வருஷம் 2020, பட் நீங்களாம் அற்புதமான வருஷம் 2020 தான். ஏன்னா சாவாம உயிரோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே மகிமை தான்.
எத்தனையோ பேரை வாரிக்கொண்டு போனது இந்த வியாதி பலவீனங்கள். எத்தனையோ பேரை அடித்து புலம்பிய வைத்தது. பல குடும்பங்களுக்கு பல பணங்களை நஷ்டப்படுத்தினது. உங்களை என்னையும் ஒரு சேதம் இல்லாமல் அவர் காத்து வந்தார். நான் அப்படி சொல்கிறேன். மரியாள் சொல்ற 4 நாள் ஆயிடுச்சு, 11 மாசம் ஆயிடுச்சு சொல்லி நீங்க பேசாதீங்க. எப்ப பேசினாலும் உங்க வீட்டை ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னும் இந்த ஒரு மாசம் இருக்கு, இந்த மாசத்துல கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. நான் விசுவாசம் அறிக்கை செய்றேன். இந்த சர்ச் நான் சொல்றேன், இந்த சபை இந்த மீதி உள்ள இந்த 4 வாரத்தில் கர்த்தருடைய மகிமை இந்த சபையில் வெளிப்படும். நீங்க நான் அந்த மகிமையில பிரவேசிப்போம். கர்த்தருடைய வல்லமை இந்த சபையை பார்க்கும். நீங்க வியாதியா இருப்பீங்க, இந்த ஆலயத்தை வந்து நீங்க சுகம் பெற்றுக் கொண்டு போவீங்க. நீங்க கண்ணீரா இருப்பீங்க. உலகத்திலே அடிக்கடி நம்ம சபையில சொல்ற வார்த்தை, உலகத்திலே நீங்க சந்தோஷமா இருக்க நினைச்சா நீங்க சர்ச்சுக்கு தான் வரணும். ஏன்னா கர்த்தர் இங்க வாசம் பண்ணுகிறார். உங்க கண்ணீரை துடைத்தன் பதிலாக சில வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 11:40 யாராவது வாசிங்களா? யோவான் 11:40 இயேசு அவள் நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நான் அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா மீதி உள்ள 25 நாள்ல கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. 11 மாசத்தை மறந்துடுங்க, உங்க நஷ்டத்தை மறந்துடுங்க, உங்க தோல்வியை மறந்துடுங்க, உங்க கண்ணீரை மறந்துடுங்க. இன்னைக்கு நீங்க புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை, ஆண்டவரே இன்னைக்கு நான் நிக்கிறேன், என் கஷ்டத்தை, என் நஷ்டத்தை, எனக்கு வந்த வியாதி, என்னுடைய துன்பங்கள், என்ன பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் மறக்கிறேன். பட் இன்னைக்கு நான் புதுசா நிக்கிறேன். எனக்கு இந்த வருஷத்துல முடிவில் உங்களுடைய மகிமை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நான் சந்திக்கணும் ஆண்டவரே. என் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் ஒரு முடிவு கட்ட ஒரு மாதமாக கர்த்தர் நிச்சயம் மாற்ற வைப்பார். நீங்க விசுவாசிங்க. இந்த வருஷத்துல முடிவில் நிச்சயம், நான் சொல்ற நிச்சயம், ஒரு மகிமை உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை உங்க கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய மகிமையை உங்க கண்கள் பார்க்கும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை, நடந்ததை மறந்துடுங்க. உங்களை பத்தி பேசினது எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்கு ஆரம்பித்திருக்கிறார். அந்த வழியில நீ கடந்து கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். சின்ன பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, திறமை இல்லை, இதெல்லாம் உலகம் பேசும். ஆனா கடவுளுக்கு நீங்களும் நானும் தான் வேணும். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தான் வேணும். உன்னை வச்சு என் வல்லமை நான் வெளிப்படுத்துறேன், உன்னை வச்சு என் மகிமை நான் காட்டுறேன், உன்னை வச்சு தான் எல்லாத்தையும் செய்ய போறேன். உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் முக்கியமான ஒரு ஆள். உங்களை வச்சு தான் உங்க குடும்பத்துக்கே மகிமை வெளிப்படுத்த போற. உங்க ஒரு ஆளை வச்சு தான் கர்த்தர் உங்க ஹோல் ஏரியாக்கே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போற. உங்க இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை நீங்க தூண்டுங்க. வருஷம் முடிய போகுது. நிச்சயம் நான் இருப்பது போலவே இந்த வருஷத்தை முடிக்க போகுது இல்லை, அது வேற மாதிரி நடக்க போகுது. வருஷத்தின் முடிவில் ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு மகிமை வெளிப்பட போகுது. உங்க கண்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகுது. நீ விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பார். இது கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம். எஸ், பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் அந்த ஜனத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள விதையாய் மாறட்டும். இன்னும் ஒரு மகிமையை நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க. இன்னும் நாங்கள் உங்களுடைய மகிமையில பிரவேசிக்க எங்களை உதவி செய்யுங்க. அந்த எல்லா தரித்திரம், எல்லா வியாதி, எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இயேசுவின் நாமத்தினால இவங்களோட பிரச்சனையில உங்களுடைய மகிமை உதிப்பதாக, உங்களுடைய மகிமை இவர்கள் காண்பார்களாக. இதுவரை 11 மாதம் நடக்காததை இன்னைக்கு நடத்தி காட்டுவீராக. இன்னைக்கு நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நடப்பதாக நடக்கட்டும். இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரை உயர்த்த கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.